சொல்கிற யார் என்னட்டு தெரிஞ்சா இல்லையா? எல்லாம் மீனாவோட அப்பா பண்ண வேலை தானே. உனக்கு விஷயம் தெரியுமா? உன் மருமைய ஒண்ணு அவரா விழுந்து அடிபடல, அடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. ஐயோ, யாரு? யார் தள்ளி விட்டது? இதோ மீனா அவங்க அப்பன் ஜனார்த்தனன் தான். அன்னைக்கே சொன்ன இவ இந்த வீட்டுக்கு வேண்டான்னு. மண்டபத்துக்கு வந்துட்டா விட்டுட முடியாதுன்னு ஜீவாவுக்கு கட்டி வச்சு இப்ப மொத்த குடும்பத்தையும் நாசமாக்கிட்டீங்கல்ல. அந்த கடையை வச்சுதான் நாங்க எங்க கடனை அடைச்சோம், இந்த வீட்டையும் மீட்டோம். அந்த கடை இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்ல. அத அழிக்க பாக்குறானா உங்க அப்பன்? எவ்வளவு திமிர் இருக்கணும். இவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இவ இந்த குடும்பத்தை இல்லாம ஆக்கிடுவான்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. அதத்தான் இவ இப்ப செஞ்சிருக்கா, கிராதகி. இன்னும் ஏண்டி இங்க நிக்கிற? வெளிய போடி. மாமா என்னங்க? டேய், படம் தானே பார்க்க போற, படிச்சுட்டு தரேன் இரு. இந்தாடா. ஜீவா, இப்போ எப்பரா இருக்கு உனக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. வலி இருக்கா இன்னும்? லேசாக தான் வலிக்குது. காலில் வெறும் சுளுக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. ஆமா, முல்லைக்கு இப்போ பரவாயில்லையா? அவ ரூம்ல தான் இருக்கா. காலையில எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்தா, நான் தான் போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இல்லை, இன்னைக்கு நீ கடைக்கு வர வேணாம், நானும் அண்ணனும் பார்த்துக்குறோம். நீ வீட்லயே இரு. ஏன்? நான் வீட்டில் இருந்து என்ன செய்ய போகிறேன்? சும்மா இருண்ணே, நீ வேற. நானாக தானே அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், அவன் எங்கே கேட்குறேன்? எனக்கு என்னவோ கை காலே உடஞ்சிட்ட மாதிரி கவலைப்படாதீங்கண்ணே. சின்ன அடிதான், எல்லாம் சரியாயிடுச்சு. அண்ணா, ம், நான் இன்னைக்கு கடைக்கு வரேன், அண்ணன் ரெஸ்ட் எடுக்கட்டும். ம், ஏன்? எனக்கு காலேஜ் லீவு தானே, நான் வரேண்ணே. கடையில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் பெராக் பார்த்துக்கு நிற்கிறதுக்கா? கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட பூரா ஆட்டி அடிச்சு திரிவேன். இங்கே வர கடை பக்கம் வரணும்னு நினச்சா கூட அடிச்சு விடுவேன். அந்த பக்கமே வந்துடாத. நான் என்ன வம்பு பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. டேய் டேய், மாமா சும்மா சொல்றாங்கடா. ஓ, ஆமா, மீனா எங்கடா? இன்னும் காணோம், தூங்கிட்டு இருக்காளா? ஜீவா, பாவம்டா அந்த புள்ள. நேற்று அம்மா வேற தேவையில்லாமல் அந்த பிள்ளைய வச்சு பிடிச்சி எது வருத்தப்பிடிச்சாடா. அப்புறமா என்ன ஏதுன்னு அந்த பிள்ளைகிட்ட பேசணும். நான் இங்கே ரொம்ப நேரம் இருந்துட்டு போகிறப்பவே அந்த பிள்ளை ரூமில் தூங்கிருச்சுனே. எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. முல்லை கதிருக்கு அடிபட்டதை நினைச்சு வருத்தம் ஒரு பக்கம், மீனாவை அத்தை திட்டினதை நினைச்சு வருத்தம் ஒரு பக்கம். அவ வரட்டும், நானே அவகிட்ட பேசுறேன். இன்னைக்கு அவ கொஞ்ச நேரம் நல்லா தூங்கட்டும். அண்ணி, அவ தூங்கல, ரூம்ல இல்லையே. ரூம்ல இல்லையா? குளிச்சிட்டு இருப்பா, இல்லைனா சமயக்கட்டில் இருப்பான்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன். மீனா காலையில இருந்து வெளியில வந்து நான் பார்க்கவே இல்லையே. எங்க ஜீவா போயிருப்பா? ஏ, அந்த பிள்ளை வேற எங்கே போயிருக்க போகுது? இதான் பின்னாடி எங்கேயாச்சும் இருக்கேன், போய் பாரு. சரி மாமா, நான் பார்க்குறேன். இல்லை, எங்கேயும் போயிருக்காதுடா, இங்கே தான் இருக்கேன், குழப்பிக்காத. மாமா, மீனா வீட்ல எங்கேயுமே இல்ல மாமா. இல்லையா? இல்ல,
டேய் ரூம்ல சரியா பாத்தியா? ரூம்ல இல்ல அண்ணி. நீ சரியா பாத்திருக்க மாட்ட, போய் பாருடா. அண்ணி நான் ரூம்ல இருந்தே நான் வரேன். அப்போ எங்க போனா? எப்போ முல்ல நீ எங்கேயாவது பார்த்தியா? நானும் நைட்டு அத்தை பேசும்போது அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை மாமா. ஐயோ, கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிட்டாளா? இருங்க அண்ணி, ஒருவேளை பக்கத்தில் கோயிலுக்கு எங்கேயா போயிருக்காங்களோ என்னவோ. நான் இங்க தானடா இருக்கேன், என்கிட்ட சொல்லாம எப்படி போவா? நான் தான் அவ எந்திரிச்சு வந்ததையே பார்க்கலன்னு சொல்றேனே. அண்ணே நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்க. அண்ணா இங்க ரூம்ல தானே கேக்குது. என்னமாமா இது? ஏய் கொஞ்சம் பொறுமையாக இருதானா. அண்ணே ஃபோன் உள்ளதானே கிடக்கு. ஓ டேய், அந்த பிள்ளை ஃபோனுக்கு இருந்துச்சுட்டா இங்கே தாண்டா வேற எங்கேயாவது இருக்கேன். இதுதானே நல்லா தேடி பார்த்தா இல்லையா? பின்னாடி போய் தேடி பாருப்போ. நான் பார்த்துட்டேன் மாமா, எங்கேயுமே இல்லை. எங்கண்ணே போயிருப்பா? அண்ணே டென்ஷன் ஆகாது, இங்கே தான் எங்கேயா போயிருப்பாங்க, வந்துடுவாங்க. அத்தை திட்டினதா மனசுல வச்சுக்கிட்டு மீனா ஏதாவது. ஐயோ ஏய் தானே டேடி, நீ தேவையில்லாத ஏதாவது உன்னை போட்டு குழப்பி வச்சிருக்கவ. ஒன்றும் ஆகாது. அந்த பிள்ளை பக்கத்தில் எங்கேயாவது போயிருக்கேன், நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம். டேய் நீ என்னடா இவ்வளோ விட மோசமாக இருக்க? பக்கத்தில் வேற எங்கேயாவது போயிருக்கேன், வாடா போய் கூட்டிட்டு வருவேன். வாடா. அண்ணே நானும் வரேன் வாங்க. ஏலே உனக்கு தான் கை காலில் அடி போட்டுருக்குல்ல, நீ வீட்டில் பேசாமல் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் போய் ஐயோ. கூட்டிட்டு வரோம். நான் இப்போ ரெஸ்ட் எடுத்து என்ன ஆக போகுது? நானும் வரேன் வாங்க. ம். டேய் வாடா. வாடா. ரொம்ப பயமா இருக்கும்ல. பயப்படாதே அக்கா, பொறுமையா பார்ப்போம். டேய் மாணிக்கண்ணே, எங்கள் வீட்டு பொண்ணு இது இந்த பக்கம் போனாங்க. இல்லையேப்பா, பார்க்கலையே. ஏன்பா எதுவும் பிரச்சனையா? இல்லை இல்லை. சரி. டேய் போடா. அக்கா, அத்தை கிட்ட சொல்லிட்டியலா? இன்னும் சொல்லல. முல்ல, ம்? உன் அம்மா திரும்பவும் காலையில வந்தாளா? இல்லத்த, அவங்க நைட்டு லேட்டா தான் போனாக. முருகனை வரலையா? அப்பா வருவேன்னு தான் சொல்லிட்டு போனாக. இப்பதான் ஃபோன் பண்ணாக அத்தை. உனக்கு இப்ப வலி எப்படி இருக்குமா? பரவாயில்லையா? ம், பரவாயில்ல அத்தை, குறைஞ்சிருச்சு. ஆ. ஆமா, கதிர் எங்க? உள்ள இருக்கானா? கேட்கறது காதுல விழுதா இல்லையா ரெண்டு பேருக்கும்?
கதிரு வெளியே போயிருக்கான் அத்தை. வெளியே எங்கம்மா போனா? அவனை இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்க சொல்லக்கூடாதா? உங்க 2 பேர் முகமும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல அத்தை, ஒன்றும் இல்லை. என்ன முல்ல? என்ன திரும்ப ஏதாவது பிரச்சனையா? ஜனார்தன் ஏதாவது பண்ணிட்டாரா? அவரெல்லாம் ஒன்றும் பண்ணல அத்தை. அப்புறம் அத்தை அது மீனா வீட்டில் இல்லை அத்தை. வீட்டில் இல்லைன்னா காலையில் நாங்கள் எந்திரிச்சதுலேருந்தே மீனாவை காணோம் அத்தை. வீட்டில் எங்கேயும் இல்லை. அதான் எல்லாரும் தேடி போயிருக்கா. நீங்க நேத்து பேசாம இருந்திருக்கலாம் அத்தை. ரொம்ப திட்டிட்டீங்க. நான் திட்டினதுனால தான் போயிட்டான்னு சொல்றியா? எனக்கும் நேற்று நீங்கள் திட்டினது ஓவரா தான் தோணுச்சு. அவங்க அப்பா பண்ணதுக்கு இவ என்ன செய்வா? ஏமா, வீட்டில் இவ்வளோ விஷயம் அவளால நடந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. அது தப்பு இல்லை? அத்தை, அது இப்ப முக்கியம் இல்ல. மீனா வீட்ல இல்ல. எங்க போனான்னு தெரியல. எல்லாரும் தேடி போயிருக்காங்க. போய் 2 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. எனக்கு பயமா இருக்கு. அக்கா பயப்படாதே அக்கா. அவங்க எங்கே போயிருப்பா? இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பா. எல்லாரும் தான் போயிருக்கா இல்ல, அவ எல்லாம் கூட்டிட்டு வந்துருவா. அவ சின்ன பொண்ணு முல்ல. அவ பட்டு பட்டுன்னு ஏதாவது பேசுவா. ஆனா பாவம், எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருந்தா அவ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு யோசிச்சிருப்பா. முருகா, அவ எங்க இருந்தாலும் சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்திருப்பா. ஏய் என்னடா? குட்டி நீ எங்கன்னு போயிருப்பாங்க? வழியில் ஒரு இடத்துலையுமே இல்லையேன்னு. நம்ம பாட்டுக்கு ரோடெல்லாம் தேடிட்டு இருக்கோம். அண்ணி என்ன ரோட்லேயே உட்காந்துருக்க போறாங்க. ரோட்டில் உட்காந்துருப்பாங்கன்னு நம்ம தேடல. எங்கேயாவது போயிட்டு இருக்கலாம், இல்லை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே எங்கேயாவது நின்றுட்டு இருக்கலாம்னு தான் தேடுறோம். அண்ணா, நீ சொன்ன மாதிரி ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டோம். அங்கே அப்படி யாரும் ஆட்டோ பிடிக்க வரலன்னு சொல்லிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில், கோயிலில், எல்லா இடத்துலையுமே பார்த்தாச்சேண்ணே. வேற எங்கன்னே போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் போய் உட்கார்ற மாதிரி நம்ம ஊரில் வேறு எதுவும் இடம் இருக்காடா? நான் எவ்வளோ யோசித்தாலும் சரக்கு கொடுக்குற ஹோட்டலை தவிர வேறு எதுவும் என் யோசனைக்கு வர மாட்டேங்குது. வேற எங்கே போயிருப்பாங்க? கோச்சிட்டு போய் உட்கார ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம், தேட்டருக்கு போகலாம். ஆனால் அங்கெல்லாம் நாங்கள் போவோம், பொண்ணுங்க போவாங்களான்னு தெரியலையே. அங்கெல்லாம் போவாங்களான்னு தெரிலடா. ஆனால் அது எதுவும் இப்போ திறந்து வச்சுருக்க மாட்டாங்கல்ல. ஆமாம். அண்ணா, என்னடா? இந்த சினிமாலலாம் வர மாதிரி குளத்துல கிணத்துலலாம் குதிச்சிருந்தாங்கன்னா என்னென்ன பண்ணுறது? ஐயோ, குளத்துலலாம் குதிக்க வாய்ப்பே இல்லை. எப்படிண்ணா சொல்கிற? நம்ம ஊரில் எந்த குளத்துலடா தண்ணி இருக்கு? இந்த ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஏதாவது? அப்படிலாம் யோசிக்காத. அவங்க அப்படிலாம் பண்ணுற ஆள் இல்லை. எப்படின்னே சொல்கிற? அவங்க அப்படிலாம் யோசிக்கிற ஆள் இல்லை. நீ வண்டி எடு. அடுத்து எங்கன்னே போய் தேடுறது? நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற முதல்ல. ரொம்ப பயமாக இருக்குண்ணே. டேய் பதறாதடா. ஜீவா, அந்த பிள்ளை கூட படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த ஊரில் இருக்காங்களா? இவ்வளோ காலையில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாண்ணே. டேய், அந்த பிள்ளை நான் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கேன்டா சொல்ல வரேன்.
நம்ம அம்மா திட்டினால வருத்தப்பட்டு போயிருக்கலாம்லடா. அந்த பிள்ளை ஃப்ரெண்டு வீடு ஏதாவது தெரியுமாடா? தெரியாதுண்ணே. சரி ஃபோன் நம்பராவது தெரியுமா? தெரியாதுண்ணே. டேய் வாடா, எங்கே போயிருக்க போகுது அந்த பிள்ளை? வாடா, குன்றக்குடியில் கண்டுபிடிக்காமல விட்டுருவான். சக்கரப்படாம வாடா. அண்ணே கதிர்ண்ணே. அண்ணே அண்ணியை பார்த்தீங்களாண்ணே? இல்லடா நீங்க? இல்லைண்ணே, எங்கேயும் பார்க்கலண்ணே. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் தேடியாச்சுடா. அண்ணே என்ன பண்றதுன்னு புரியலடா. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, பதறாது. குன்னக்குடி முழுக்க தேடியாச்சுடா, எங்கேயுமே இல்ல. ஒண்ணுமே புரியலடா. டேய் மீனாவோட குணம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமேடா. முதல்ல படபடன்னு பேசு, அதுக்கப்புறம் பேசுனது தப்புன்னு நினச்சி அந்த பிள்ளைய வருத்தப்படும். இப்போ கூட அம்மா அப்படி பேசணும்னு நினச்சானா அந்த பிள்ளை கோவமாக கிளம்பி இருக்கும். தப்புன்னு தெரிஞ்சா திரும்ப அந்த பிள்ளை கண்டிப்பாக வந்துடும். அண்ணி ஒருவேளை அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போயிருக்குமோ? அண்ணிட்ட கேட்கவா? கேட்டாச்சுடா, வரலையா? டேய் வீட்டுக்கு போயிருந்தா தான் உங்கள் அண்ணி தானே என்ன நம்மளுக்கு ஃபோன் பண்ணிருப்பாளடா. வீட்டுக்கா? ஒருவேளை நேற்று அம்மா திட்டின பிறகு நானாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்னே அவகிட்ட. அம்மா திட்டினதை விட நான் அவகிட்ட பேசலைங்கிறத அவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவங்க அப்பா பண்ணதுக்கு அவன் என்னன்னே செய்வா? ச்சே, நான் ஒருத்தன். டேய் ஏன்டா நீ ஒரு பக்கம்? அண்ணே ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருந்தா? ஊர் பூரா தேடியாச்சு, எங்கேயும் இல்லை. கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு தானே போயிருக்கணும். டேய் ஜீவா, கதிரி சொல்கிறது சரிதான்றா. அந்த பிள்ளை போகிறதா இருந்தால் அவங்க வீட்டுக்கு தாண்டா போயிருக்கணும். நம்ம அதை பற்றி யோசிக்காமலே விட்டோம் மேடம். அங்க போனாதே அவளோட அவங்க அப்பா பேச மாட்டார்ல, அவர் தான் கோமல்ல இருக்காரு. டேய் அப்பாவுக்கு மகளுக்குள்ள கோவமெல்லாம் எத்தனை நாளைக்குறா? அவங்க வீட்டுக்கு போய் அந்த பிள்ளை கண்ணக்காசி நிலைக்கு இருந்தா அவங்க அப்பா பார்த்துட்டு எப்படா சும்மா இருப்பாரு? அப்ப மீனா நம்மளை விட்டுட்டு அங்க போயிட்டான்னு சொல்றீங்களா? முதல்ல அங்கே போய் பாருண்ணே. அங்கே தான் போயிருக்காங்கன்னா அது வரைக்கும் சந்தோஷம் தானே. முதல்ல அங்கே போய் என்னன்னு பார்ப்போண்ணே. டேய் அவன் சொல்கிறது சரி தானே, நீ வண்டியில் இரு போகலாம். அங்கே தாண்டா இருக்கும். டே கதிரு, நான் போய் பாட்டு வந்துடும்டா. அண்ணி அங்கே இருந்தால் ஃபோன் பண்ணுங்கண்ணே. சரிடா அண்ணே நாங்களும் வரோண்ணே. டேய் நீங்கள் இருங்கடா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்கடா. டேய் வண்டி எடுறா. எதுக்குண்ணே? அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அண்ணன் திட்டுண்ணே. பார்த்துக்கலாம்டா, வீட்டுக்கு போக வேணாம், கொஞ்சம் தள்ளி நிற்போம். ம். அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ம். டேய் என்னடா? ஆஃப் ஆயிடுச்சுண்ணே. ஒரு நிமிஷம் இரு. என்னண்ணே இது? என்னடா ஆச்சு? இந்த வண்டியெல்லாம் வச்சுட்டு எப்படிண்ணே ஃபாலோ பண்ணுறது? டேய் வண்டி எடுறா, அங்கே தான் பிரச்சனை ஆகிட போகுது. அண்ணே சொல்கிறது கேளுண்ணே, பேசாமல் வீட்டுக்கு போயிடலாண்ணே. அண்ணன் வேற வரக்கூடாதுன்னு இருக்கு, உன் காலில் வேற அடிபட்டுருக்கு. நீ வேலைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ணே அண்ணன்ட்டெல்லாம் என்னால் திட்டு வாங்க முடியாதுண்ணே. ஒரு நிமிஷம் இரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணே உட்காருண்ணே முதல்ல நீ. ஏய் சொல்கிறத கேளு. அண்ணே சொல்கிறது கேளுண்ணே, உட்காருண்ணே. சரியா பாத்தியா? ஆ